என் செல்ல குழந்தையே, மனவேதனை நிறைந்த உன்னுடைய வாழ்க்கையானது முடிவுக்கு வரப்போகின்றது. உன் வாழ்க்கையில் சந்தோஷம் தழைத்தோங்கப் போகின்றது. இந்த நேரத்தில்தான் உன் நிலை கண்டு ஒருவர் கதறி அழுது கொண்டிருக்கின்றார். இவரினுடைய கண்ணீருக்கு பதில் கிடைக்கும் விதமாக இவர்களினுடைய அழுகையை நீ நிறுத்திவிட்டால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உனக்கு நல்லது நடந்துவிடும். உன்னோடு எப்பொழுதும் எந்நாளும் இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணரும் பட்சத்தில் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் உன்னை சரிபடுத்தி கொண்டே இருக்கும் அல்லவா? உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு நிலையாக கிடைக்கும் அல்லவா? எதையும் எதிர்பார்த்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வாழ்ந்ததில்லை. கிடைப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்கள் வந்து கொண்டிருப்பதை பார்த்தால் உன் தாயானவள் எனக்கே அது மிகுந்த வேதனையை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. உன்னை சுற்றி நான் வருவதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டால் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் நல்லபடியாகவே நடக்கும். உன்னை தேடி ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் என் பிள்ளை தடுமாறி நின்று இந்த வாழ்க்கையின் நன்மைகளை நீ தொலைத்தது போல இனிமேலும் எதையும் தொலைத்து விடாதே. உன்னுடைய நிலை கண்டு ஒருவர் கதறி அழக்கூடிய நிலைமைக்கு உனக்கு கஷ்டம் வந்திருக்கிறது என்றால் இந்த கஷ்டத்தை உன்னிடத்திலிருந்து நிறுத்திவிட்டோமானால், இந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்து விட்டோமானால் அவரினுடைய அழுகையும் அப்படியே நின்றுவிடும் அல்லவா? இவர் யார்? இவரினுடைய கண்ணீரை துடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான புரிதல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்லும் அல்லவா? பல நன்மைகளை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் அல்லவா? உன்னோடு நான் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த ஒவ்வொரு விஷயங்களும் இனி எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை உனக்கு மிக பெரிய நம்பிக்கை கொண்டு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி ஒரு முறை சொல்லிவிட்டேனானால் நிச்சயமாக இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அதிசயங்களைக் கண்டு நீ பேரானந்தப்பட்டு கொண்டே இருப்பாய். மனநிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் அத்தனை உண்மைகளும் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். உன்னை தேடி வருகின்ற வாழ்க்கையை எண்ணி என் பிள்ளை பெருமகிழ்ச்சி அடைவாய். உன்னை சுற்றி வருகின்ற சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக இருப்பாய். நமக்காக ஒருவர் அழுவதா? இதுவெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? அம்மா நம்மை சமாதானப்படுத்துவதற்காக எதையாவது சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்று நினைக்கிறாயா? என் பிள்ளையே, உண்மை எதுவோ அதை மட்டும்தான் உன் தாயானவள் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்லது எதுவோ அதை பற்றி மட்டும்தான் உன் தாயானவள் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த வராகி உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிவிட நினைத்து விட்டால் நிச்சயமாக அந்த விஷயமானது எப்பொழுதும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. பெருமகிழ்ச்சியான விஷயங்களை எல்லாம் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. தடுமாறி நின்ற பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு கை கொடுத்து உதவிய இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகளை நீ நம்பாமல் செல்லலாமா? என் குழந்தையே, உண்மையாகவே உன்னுடைய நிலையை அறிந்த ஒருவர் அங்கே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு அவர் மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார். என்ன நடந்தது என்றெல்லாம் எண்ணி நீ ஒருபோதும் கலங்கிவிட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களின் மீதும் உன்னை விட நிச்சயமாக எனக்கு அக்கறை அதிகம். அதனால்தான் இந்த வராகி உனக்காக இருக்கின்ற ஒருவரை நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த நினைத்து விட்டேன். உனக்காக இந்த வாழ்க்கையில் வருகின்ற ஒருவரை நான் உனக்கு அறிமுகப்படுத்த நினைக்கின்றேன். இவர் யாரென்று நீ தெரிந்திருந்தாலும் இப்பொழுது இந்த நேரம் இவர் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயத்தை நீ என்னவென்று புரியாமல் இருக்கிறாயல்லவா? உன்னை சூழ்ந்து வருகின்ற பல உண்மைகளை தெரிந்து கொள்ளாமல் நீ இருந்து விட்டாயல்லவா? இந்த நிலை கடந்து உனக்கு பேரதிசயத்தின் வெற்றியை நீ உறுதியாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய். மனநிறைவு என்ற ஒன்று உனக்கு
உறுதியாக கிடைக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. தெளிவில்லாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான பெரிய பெரிய மாற்றங்களை எல்லாம் நடத்தி தர தயாராக இருக்கும் பொழுது, என் குழந்தை, இந்த சூழ்நிலை மாற்றங்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டு உனக்கு வரவேண்டிய எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். இனி எல்லா நேரத்திலும் நான் வருவதை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இந்த வராகி உன்னோடு இருந்து பயணிப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உனக்காக கண்கலங்கி நிற்கின்றவரை யாரென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னுடைய நிலை கண்டு ஒருவர் உனக்காக வருந்தும் பொழுது இவர்களை நீ எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது. இந்த வாழ்க்கை முழுமைக்குமே நீ இவர்களை தொடர்ந்து வர வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, நீ தடுமாறி நிற்கின்ற காலத்தில் எப்பொழுது எல்லாம் நீ தெய்வத்தை கையெடுத்து வணங்கினாயோ அப்பொழுது எல்லாம் தெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறதல்லவா? இப்பொழுது நீ தடுமாறி நிற்கும் பொழுது உனக்கு கை கொடுக்க ஒருவர் வந்திருக்கின்றார். ஆனால் உன்னுடைய நிலை கண்டு அவர் கண்ணீர் வடிப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? உதவியை செய்துவிட்டு செல்லாமல் கண்ணீர் வடிப்பதற்கு என்ன காரணம்? என் குழந்தையே, இவர்கள் கண்ணீர் வடித்து நிற்பதற்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்றுதான். எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதிலிருந்து நிலையான புரிதலை நீ கொண்டு வர வேண்டுமல்லவா? உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லாவற்றையும் நீ நிறைவாக புரிந்து கொள்ள வேண்டும். மனது மகிழ்ச்சியோடு எல்லாவற்றையும் நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். உன்னுடைய மகிழ்ச்சிக்கு என்றும் என்றென்றும் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கப் போகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் அல்லவா? இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி நீ கலங்காதே. நடப்பது எல்லாமும் உனக்கு நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. நடக்கக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை பேரானந்தப்படுத்த போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதா? உன்னை நினைத்து, உன்னுடைய சூழ்நிலையை நினைத்து ஒருவர் கண்ணீர் வடிக்கிறார் என்றால் அதற்கு முக்கியமான காரணம், இன்று அமாவாசை திதி ஆரம்பித்திருக்கின்ற நேரம். உன் இல்லத்தின் வாசலுக்கு சமீபத்திலோ அல்லது சில நாட்களுக்கு முன்பாகவோ இறந்து போன ஒருவரின் ஆத்மா வந்து பார்த்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆத்மாவானது அமாவாசை நாள் என்றவுடன் தன் இல்லத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் காண வேண்டி ஓடோடி வந்திருக்கின்றது. ஆனால் இங்கிருக்கின்ற நிலைமையை பார்த்தால் இவர்களுக்கு இது மிகுந்த மனவேதனையை கொடுத்து விட்டது. இங்கிருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் இவர்களுக்கு மிகுந்த மன கஷ்டத்தை கொடுத்து விட்டது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, எதனால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்மை சூழ்ந்து வருகிறது என்று சொல்லி என் குழந்தை மிகுந்த மன கஷ்டத்தை நீ தாங்க வேண்டிய நேரம். இந்த நேரம் இவர்கள் உன்னை கண்டு நாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டோம், ஆனால் நம் குடும்பம் இங்கே எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடையாமல் நாம் இவர்களை விட்டு சென்றதையே நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறதே. இவர்கள் நல்ல நிலையில் இருப்பார்கள், இவர்கள் எதையாவது வாழ்க்கையில் செய்திருப்பார்கள், நாம் அதை கண்டு மகிழ்ச்சி அடையலாம் என்று நினைத்து வந்திருந்தால் இவர்களோ இருந்த நிலையையும் தொலைத்து விட்டு மிக பெரிய கஷ்டத்திற்குள் அல்லவா சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் நிலையை காணும் பொழுது எனக்கு வேதனையாக இருக்கின்றது. என்னுடைய கண்ணீரை இவர்கள் துடைக்க வேண்டும் என்றால் இவர்கள் என்னுடைய இழப்பை மறந்து எதிர்வரக்கூடிய நேரங்களை சரியாக கவனத்தில் கொண்டு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த வாழ்க்கை எதை கொடுத்தாலுமே அதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களையும், உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. அம்மா சொல்வது உனக்கு இப்பொழுதாவது
உனக்கு என்னவென்று புரிகின்றதா என் குழந்தையே? உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். உன்னை சுற்றி வருகின்ற இந்த ஆத்மாக்கள் உன் வாழ்க்கையில் ஒரு நன்மையை உனக்கு கொடுக்க வேண்டி நினைக்கும் பொழுது அதையெல்லாம் பெறுவதற்குரிய தகுதியோடு நீ இருக்க வேண்டும் அல்லவா? அழுவதோ, வாழ்க்கையில் எதையோ தொலைத்து விட்டோம் என்று சொல்லி கண்ணீர் வடிப்பதோ அல்ல இது வாழ்க்கை. என் பிள்ளையே, நேர்மையாகவும் நிலையாகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எதிர்கொண்டு நீ எப்பொழுதும் நல்லபடியான மாற்றத்திற்கு உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். நம்மை தேடி வருகின்ற ஆத்மாக்கள் அவர்களுக்கென கிடைத்திருக்கின்ற நல்ல நாளான இந்த அமாவாசை திதியில் நம் இல்லத்திற்குள் வருகின்ற இந்த நேரம், இதனை உனக்கு சாதகமாக நீ பயன்படுத்தி கொண்டு அவர்களின் அன்பினை பெற முயற்சி செய்ய வேண்டுமே தவிர ஒருபோதும் தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளையும் நீ தொலைத்து விடக்கூடாது. நல்லதை இந்த வாழ்க்கையில் நடத்திவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா? அதை நடத்துவதற்கு உனக்குள் இருக்கின்ற முயற்சிகளையும் திறமைகளையும் நீ வெளிக்கொண்டு வர வேண்டும். உன்னை தேடி நான் நடத்தக்கூடிய இந்த அற்புதங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை தேடி நான் வந்திருக்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை அத்தனை திருப்பத்தையும் உனக்கு நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது. உன்னை தேடி இந்த வராகி உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட இந்த சூழ்நிலைகள் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உணர்த்தும். அதுபோலத்தான் இந்த ஆத்மாவினுடைய மனநிலையையும் என்னவென்று உனக்கு நான் தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். இவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல இன்னல்கள் வராமல் உன்னால் இந்த வாழ்க்கையை காப்பாற்றிவிட முடியும். இவர்கள் ஆசைப்படுவது போல நீ நல்லபடியாக வாழ வேண்டும். இவர்கள் எதிர்பார்ப்பது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத மனநிலை கொண்டு இந்த வாழ்க்கையில் எதையும் இழந்துவிடக்கூடாது என்று இந்த ஆத்மாக்கள் யோசித்து கொண்டிருப்பதை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் இது. உன்னை தேடி நான் வந்ததற்கு காரணம் என்னவென்று நீ முழுமையாக இப்பொழுதாவது புரிந்து கொண்டாயா? உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற இந்த விஷயத்தை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டாயா? உனக்காக எந்த நேரத்திலும் நான் வருகிறேன் அல்லவா? அம்மா சொல்வது போல உன் இல்லத்தின் வாசலில் அமாவாசை நாளில் ஒரு ஆத்மா இங்கே நின்று அழுது கொண்டிருக்கின்றது. உன் வீட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் பார்த்து அது துடித்து கொண்டிருக்கின்றது. அடுத்த நிலை என்னவென்று உணர்ந்து முன்னேறக்கூடிய நேரத்தில் எதையும் விட்டுவிடாமல் நல்ல நேரத்தை எதிர்நோக்கி நீ பயணிக்க வேண்டும். நல்ல மாற்றங்களை எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உணர்ந்து தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷங்களை உறுதியாக உனக்கு வெளிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். தெளிவான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தெளிவான நன்மைகளை நடத்தி தரட்டும். அம்மா சொன்னது போல இந்த ஆத்மாவினுடைய மனநிலையை புரிந்து கொண்டு இவர்களினுடைய அழுகையை நிறுத்த நீ எடுக்கக்கூடிய முயற்சி உன் வெற்றி. இந்த வாழ்க்கையில் உன் குடும்பத்தை யாரும் எந்த வகையிலும் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லிவிடாதபடிக்கு நீ முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாமும் இனி எந்நாளும் உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தடுமாறி நிற்காதே, தடம் மாறி செல்லாதே. எப்பொழுதும் உனக்கு இந்த சூழ்நிலைகளை நான் நிச்சயமாக புரிய வைத்து உன்னை நல்வழிப்படுத்தாமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உன் அம்மா சொன்ன விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை சரிபடுத்திவிட என் பிள்ளை நீ முடிவு செய். உனக்கு நீ அறிந்திட முடியாத பல வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும். எல்லா சூழ்நிலைக்கும் ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு அற்புதங்களும் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இதனால் வரையிலும் நீ அனுபவித்ததை எல்லாம் எண்ணி கலங்காதே. இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நினைத்து நீ சந்தோஷப்படு. பேரதிசயங்களும் பெருமகிழ்ச்சியும் நிச்சயமாக உனக்கு கிடைத்து கொண்டே இருக்க என்றும் இந்த வராகி உனக்கு நல்லதை சொல்வாள் என்பதனை மறக்காதே.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.